மனித முயற்சிகளுக்கு சவால் விடும் வண்ணம் எரிந்து கொண்டிருக்கின்ற லாஸ் ஏஞ்சலஸ் காட்டுத்தீயும் அது எப்படி உருவாகியது, ஏன் அணைக்க முடியவில்லை, எங்கிருந்து வந்தது என்பதை பற்றிய காணொளிதான் இது. சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 1400களில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பொழுது வறண்ட பெரும் நிலப்பரப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செவ்விந்திய பூர்வகுடிகள் தான் இருந்தனர். வாழ்வதற்கு ஏற்ற இடங்களில் அவர்கள் குடியிருந்தனர். ஆனால் ஐரோப்பியர்களோ அங்கு சென்று குடியேறினார்கள். மிகுந்த பனிப்பிரதேசத்திலிருந்து சென்ற அவர்கள் கொண்டு சென்றது ஐரோப்பிய மரங்களையும் தாவரங்களையும். இந்த ஐரோப்பிய தாவரங்களும் மரங்களும் அமெரிக்க விளைநிலங்களை உயர்த்தினாலும் பொருளாதாரத்தை உயர்த்தினாலும் இன்று அழிவுக்கும் வழிவகுத்திருக்கிறதா? காணலாம், வாருங்கள். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலிபோர்னியா மாகாணத்தினுடைய லாஸ் ஏஞ்சலிஸ் கடந்த 10-12 நாட்களாக பற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட 76,000 ஏக்கர்களுக்கு மேல் வனப்பகுதி அழிந்து, நகரம் அழிந்து இன்றைக்கு சாம்பல் மேடாக காட்சியளிக்கிறது இந்த லாஸ் ஏஞ்சலஸ். இதனுடைய காரணத்தை பற்றி இதுவரைக்கும் எந்த யூடியூப்லையும் பேசினதா எனக்கு தெரியலை. யார் வைத்தார்கள்னு சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதன் வைக்கிறதுல இவ்வளவு பெரிய நெருப்பு பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் யார் வைத்தார்கள், 2 பேர் வச்சாங்க, 3 பேர் வச்சாங்க, இன்னார் வச்சாங்க, அப்படி இப்படின்லாம் யூகங்களை கிளப்பி விட்டு சில யூடியூப்ல பேசினாங்க. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? யூக்கலிப்டஸ் மரங்கள். இதே மாதிரி பிரச்சனை தான் அமெரிக்காவில். என்ன பிரச்சனைனா, ஐரோப்பிய மரங்களால் வந்த ஆபத்து தான் இந்த காட்டுத்தீ. அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த அமெரிக்க கண்டம் என்பது குடியேற்ற நாடு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த அமெரிக்கர்கள் அங்கு செல்லும் முன்னாடி அமெரிக்கா எப்படி இருந்தது என்றால், வறண்ட நிலப்பரப்பு. கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவினுடைய பாலைவனத்திற்கும் நம்முடைய வறண்ட ராமநாதபுரம் பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு நிலமாக இருந்தது. பெரிய மரங்கள்லாம் இருக்காது, சிறிய புதர் செடிகள் இருக்கும், சாதாரண புல் இருக்கும். மழைக்காலத்தில் தலையும், வெயில் காலத்தில் அது கருகிடும். புதர் செடிகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரங்கள். அங்கே விவசாயம்ங்கிறது கிடையாது. அங்கே வாழ்ந்த செவ்விந்தியர்களுக்கு என்ன தொழில் என்றால் வேட்டையாடுதல், கடற்கரையில் மீன் பிடித்தல், வேட்டையாடுதல். அப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு இதுக்கெல்லாம் கிழங்கு வகைகளை பறித்து சாப்பிட்டார்கள். அந்த புதர் செடிகள் அங்கங்கே இருக்கிறது. சில இடங்களில் அந்த நீர்நிலைகளை சுற்றி காடு இருக்கும், ஓரளவு இருக்கும் மரங்கள். அந்த மரங்களிலிருந்து இயற்கையாக கிடைக்கின்ற அந்த பொருட்கள். அதன் பிறகு அந்த ட்ரேடு, மெக்சிகோ பக்கம் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க சாமான். அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்போ ஐரோப்பியர்கள் அங்கே வர்றாங்க. அங்கே வந்து ஐரோப்பியர்கள் இந்த வறண்ட நிலத்தை தான் பொன் விளையும் பூமியாக மாற்றுகிறார்கள். உழுறாங்க. இருக்கிற சுனை நீர்கள், ஆறு இதுகளெல்லாம் திருப்பி விட்டு அணைகளை கட்டி தங்களுடைய ஏரி குளங்கள் இதுகளெல்லாம் உருவாக்கிட்டு, அதன் பிறகு அவங்க கையோடு என்ன செய்கிறாங்கன்னா, ஐரோப்பாவிலிருந்து மரங்களை கொண்டு வர்றாங்க. ஐரோப்பிய மரங்கள், பைன், பர்ச், ஓக் மரங்கள், ஒயிட் வில்லா, இந்த மாதிரி மரங்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து நட்டு அதை உருவாக்குறாங்க. விதைகளை போடுறாங்க. செடியை ஒடித்து வைத்தால் வளர்கின்ற சில வகை மரங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி எல்லாம் மரங்களை அவங்க வளர்க்குறாங்க, இங்கே உருவாக்குறாங்க. அமெரிக்கா முழுவதும் எங்கெங்கே எல்லாம் விவசாயம் செழித்து வளர்கின்றதோ, அதாவது தெற்கு மாநிலங்களில், அந்த தெற்கு மாநிலங்களில் முழுவதுமே அவங்க இந்த காடுகளை வளர்க்குறாங்க. அதற்காக தான் நீக்ரோக்களை கொண்டு வர்றாங்க.
விவசாயத்தை பண்படுத்தி விவசாயம் பண்ணும்போதே மழை வேண்டும் என்பதற்காக இந்த காடுகள் ஐரோப்பிய மரங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஏன் ஐரோப்பிய மரங்களை கொண்டு வந்தால் என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். ஐரோப்பிய மரங்கள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை, நல்ல உறுதியான மரங்கள், அழகான மரங்கள். நீங்க ரஷ்யன்ஸ் பயன்படுத்துறாங்க. ரஷ்யாவுடைய கடுங்குளிரில் இருந்து -70 டிகிரியில இருந்தெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு அவங்க எரிக்கிற மரம் என்னது, இன்றைக்கும் அவங்க ரஷ்யாவில் கணப்பு அடுப்புகள் தான் வச்சிருக்காங்க. மரங்களை எரித்து கணப்பு அடுப்பு உள்ளுக உருவாக்கிக்கிறாங்க. அந்த மரங்கள் எல்லோருமே அந்த ரஷ்யாவில் விளைகின்ற மரங்கள். கடும் குளிரிலும் அது தீப்பிடிக்கும். ஏன்? கடும் குளிரிலும் மழையிலும் அந்த கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தாக்க தீப்பிடிக்கும் அது அந்த மரங்கள் எளிதில். ஏனென்றால் அந்த மரங்கள் நீர்ச்சத்து இல்லாதவை. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, நீர்ச்சத்து இல்லாதவை அந்த மரங்கள். ஐரோப்பிய மரங்கள் எல்லாமே அவ்வளவு வெயிட் இருக்காது, ஆனால் உறுதியான மரம், வெயிட் இருக்காது. அதை பாருங்க, அவன் கோடாலிட்டு போடுவான், ஒரே போடு ரெண்டா உடையும். ஒரு மரம் வெட்டி கோடாலிட்டு ஒரே போடுதா ரெண்டா உடையும். நம்ம மரங்கள் இல்லை. நம்முடைய புளிய மரத்திலிருந்து, வேம்புல இருந்து, வேளா மரத்திலிருந்து நீர்ச்சத்து அதிகம் இருப்பவை. இந்த மரங்களை நம்ம வெட்டி மர அறுவை மில்லுகளுக்கு கொண்டு போனால் அங்கே கிட்டத்தட்ட 6 மாதம் காய விடுவாங்க. அதன் பிறகுதான் அறுப்பாங்க. ஏன்னா காயலைம்பாங்க, இன்னும் நீர்ச்சத்து இருக்குது அப்படிம்பாங்க. இன்னும் நீர்ச்சத்து இருக்குங்க, வெயிட்டாக இருக்கும். நம்ம நாட்டு மரங்கள் எல்லாமே வெயிட் அதிகம், ஏன்னா நீர்ச்சத்து அதிகம். அப்போ இந்த வெப்ப மண்டலத்தில் வாழ்கின்ற இந்த நம்ம நாட்டில் இந்த நீரை அதிகமாக உறிஞ்சி கொள்ளுகின்ற இந்த மரங்கள், அதிகமாக நீர்ச்சத்து ரொம்ப நாள் வச்சிருக்கிற இந்த மரங்கள் அதிகமாக எளிதில் தீப்பிடிக்காது. இந்த ஐரோப்பிய மரங்கள் நீர்ச்சத்து இருக்காது. நீர்ச்சத்து இல்லாததால் பனியில கூட கடும் பனிப்பொழிவிலும் அவர்களுக்கு அந்த தீப்பிடிச்சு தீயறியும். இந்த மரங்களைத்தான் கொண்டு போய் அங்கே நடுறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுகளில் வளர்ந்தால் அது ஓரளவு அந்த கிளைமேட்டை தாங்கி ஓரளவு வளர ஆரம்பிச்சிருச்சு. வளர ஆரம்பித்து இந்த சாதாரண வெப்பநிலையிலும் அது ஓங்கி வளர்ந்து பல லட்சம் ஏக்கர் காடுகளாக அது விரிந்து பறந்து இன்றைக்கு இருக்கிறது. அந்த மரங்களுடைய இயல்பு என்னன்னா, சாதாரண வெப்பநிலை, அதாவது கொஞ்சம் காஞ்சு 35 டிகிரி 36 டிகிரி வந்தாவே, லேசா காற்றடித்தாவே, காற்றில் உராய்வு ஏற்பட்டு ஒரு மரமும் இன்னொரு மரமும் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டாலே தீப்பிடிச்சிடும். நீங்க பார்க்கலாம், ரஷ்யாவில் இந்த பனி அப்படியே எங்கே பார்த்தாலும் பனி இருக்கு. அந்த மரத்தில் சில கிளைகளை ஒடிச்சுக்கிட்டு போட்டு பத்த வைப்பானுங்க, பிடிச்சிக்கிறோம். தீயறிய அதில் குளிர் காய்வாங்க, இரவு முழுவதும் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மரங்கள் சாதாரண வெப்பநிலைக்கும் உராய்வு ஏற்பட்டாலே தீப்பிடிக்கக்கூடியவை. இப்படித்தான் பல்லாயிரம் ஏக்கர்களில் ஐரோப்பிய மரங்களை கொண்டு போய் நட்டதின் விளைவு இன்றைக்கு லாஸ் ஏஞ்சலஸ் தீப்பிடிச்சிருக்கு. இதே தவறை நாம செய்கிறோம். எது? யூக்கலிப்டஸ் எவ்வளவு அடியாளத்திலும் தண்ணீரை உறிஞ்சிவிடும். தனக்கு கீழே எந்த மரத்தையும், எந்த ஒரு பிளான்ட்டையும், எந்த ஒரு தாவரத்தையும் வளர அனுமதிக்காது. அது மட்டுமே வாழும், அது மட்டுமே வளரும். அதில் ஒரு குருவி கூட போய் உட்காராது. அதை கொண்டாந்து நம்ம பல்லாயிரம் ஏக்கரில் நட்டுக்கிட்டு அந்த காடுகளை வளர்த்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மழையை அடியோடு புறக்கணிக்கிறோம். மழை நிறைய இடங்களில் மழை பெய்யும். இப்பொழுது இன்றைக்கு பெய்த மழை வேறு, எல்னினோ அந்த மாதிரி மழை வேறு. வழக்கமாக பெய்கின்ற மழையை தடுத்து நிறுத்துகிறது இந்த யூக்கலிப்டஸ். இந்த யூக்கலிப்டஸ் ஊட்டிக்கு தான் கொண்டு வந்தாங்க. இது தவிர்க்க முடியாது. மனித குலத்தில் இந்த மாதிரி தாவரங்களை ஒவ்வொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தவிர்க்க முடியாது. வெள்ளைக்காரங்க தான் கொண்டுகிட்டு வந்தாங்க. டீயவும் காஃபியவும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஊட்டியில் மிகப்பெரிய எஸ்டேட்டுகளை உருவாக்குனாங்க. இன்றைக்கு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி கேரட், டர்னிப், பீட்ரூட்,
முட்டைகோஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அதே சமயம் இந்த மாதிரி விலையையும் மனிதன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சில விஷயங்களை மனிதன் சரியாக கணிக்கவில்லை என்றால் இத்தகைய ஆபத்துகள் ஏற்படுகின்றன. இதில் என்ன விஷயம் என்றால், அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சு. இதே விஷயம்தான் இன்று நடந்திருக்கிறது. எங்கேனா, லாஸ் ஏஞ்சல்ஸில் அளவுக்கு அதிகமாக ஐரோப்பிய மரங்களை அவர்கள் நட்டதின் விளைவு தானாகவே தீப்பிடிக்கக்கூடிய இயல்பான காடுகளை அவர்கள் வளர்த்து விட்டார்கள். ஐரோப்பிய மரங்கள் 35-36 டிகிரி, பிரான்ஸ்ல எல்லாம் ஒரு தடவை வெப்பம் அதிகமாகும் போது காடுகள் தன்னாலே தீப்பிடிச்சது. இதே நிலை தான் ரஷ்யாவிலையும் வெப்பம் அதிகமாகி ஒரு 38 டிகிரி வந்தாவே எல்லா காடும் அழிஞ்சு போயிடும், தீப்பிடிச்சிடும். ஏன்னால் அந்த மரங்களுடைய இயல்பு அப்படித்தான். அந்த குளிர் நாட்டில் அப்படி தான் அந்த மரங்கள் இருக்கும். அது கடவுளுடைய வரம், இயற்கையினுடைய இதுன்னு சொல்லிக்கலாம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளுடைய வரம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிலைமை. நாம் வெப்பமண்டலத்தில் இருக்கிறோம். நம்முடைய மரங்கள் நீரை அதிகமாக உறிஞ்சி பல நாட்கள் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடியவை, நீர்ச்சத்து அதிகம் உள்ளவை, வெயிட் அதிகம் உள்ளவை, எளிதில் தீப்பிடிக்காது. இந்த விஷயத்தை, இந்த அடிப்படையான விஷயத்தை அமெரிக்கர்கள் கண்டறிந்து இதை பண்ணாங்கன்னா செஞ்சிருவாங்க. இந்த உலகத்தில் இதை செய்யாம அதை செய்யாம இருக்க முடியாது, செய்துதான் ஆக வேண்டும். அமெரிக்கர்கள் இப்படியெல்லாம் செய்ததனால தான் இன்றைக்கு பொன் விளையும் பூமியாக பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வேடந்தாங்களாக இருக்கிறது அமெரிக்கா. பிழைக்கணுமா, பெரிய பணக்காரன் ஆகணுமா, மிகப்பெரிய அளவில் செல்வந்தன் ஆகணுமா, அமெரிக்கா போ. ஆனால் அமெரிக்காவை அவன் இப்படி உருவாக்கி வச்சிருக்கான். அது தவிர்க்க முடியாது. இப்படிப்பட்ட இடர்பாடுகளை எல்லாம் களைந்து இதற்கெல்லாம் அஞ்சாமல் முன் செல்பவன் தான் மனிதன். ஆகவே இதற்கும் ஒரு வழியை அமெரிக்கர்கள் கண்டுபிடிப்பார்கள். நமக்கு தெரிந்த வழி, நமக்கு தெரிந்த விஷயம், இதை சொல்லிவிட்டோம். ஐரோப்பிய மரங்களால் தான் இந்த வினை வந்தது. இந்த வினை கட்டுக்கடங்காமல், ஐரோப்பிய மரங்கள் என்பது ஆலிவ் மரம் தான் ஐரோப்பியர்களுடைய, அதாவது கிழக்கு ஐரோப்பாவில் ஆலிவ் மரம் இங்கே வரைக்கும் வரும், துருக்கி வரைக்கும் வரும், டர்க்கி இந்த நாடுகள் வரைக்கும் ஆலிவ் உண்டு. கொஞ்சம் ஓரளவு வெப்பமண்டலத்தில் வளரும். இந்த ஆலிவ் அங்கே குளிர் நாட்டில் அதிகம் வளராது, மேற்கு ஐரோப்பாவில் வளராது, கிடையாது. இங்கேருந்து தான் ஆலிவ் போகணும், கிரேக்கத்திலிருந்து எகிப்திலிருந்து தான் ஆலிவ் போகணும். இங்கே கிரேக்கம், டர்க்கி இதெல்லாம் ஆலிவ் மரங்கள் அதிகமாக இருக்கும். இப்படி பல்வேறு மரங்களுக்குள் பல்வேறு வித்தியாசங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் அளவுக்கு அதிகமாக இந்த ஐரோப்பிய மரங்களை நட்டது மிகப்பெரிய பாதிப்பை, இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பு, பெரிய தீ விபத்துக்களை ஏற்படுத்திவிட்டது. நிச்சயமாக அமெரிக்கர்கள் இதை கண்டறிவார்கள். இதிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள். இதை ஸ்டடியெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நேரம் அவங்க நிச்சயம் அமெரிக்கர்கள் இந்த ஸ்டடியெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. நிச்சயம் அவர்கள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று வெற்றிகரமாக அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மனித குலத்தில் இப்படிப்பட்ட இடர்பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக உலகமே அழிய போகுது, அழிஞ்சு போச்சுன்னா சொல்ல முடியாது. இடர்பாடுகளை கடந்து முன்னேறுகின்ற வரத்தை பெற்றவன் மனிதன். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.